இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நல்ல ஜீவன் சுகம் பலத்தோடு உங்கள் அனைவரையும் பார்க்க கிருபை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஓகேவா, நம்ம இன்றைக்கி தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னென்னா, இந்த லென்த் டேஸில் நம்ம அந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னென்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் கூறின முதலாவது வார்த்தை. ஓகேவா, அது என்ன வார்த்தைனா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதில் என்ன போட்டிருக்கோன்னா, அவர் இயேசு கூறின சிலுவையில் கூறின முதல் வார்த்தை. ஓகேவா, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்படியாக ஒரு வசனம் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. அதான் சகோதர மதத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, எங்கள் தெய்வத்தை பார்த்தீங்களா, சகோதர மதத்தில் உள்ளனா இந்து சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, தம்பி எங்கள் தெய்வத்தை பார்த்தல, சும்மா அருவாளை வச்சுட்டு அப்படி கெத்தாக நிற்கும். ஸோ நீங்கள் உடனே மதம் பார்த்து பழகுவார்கள், ஜாதி பார்த்து, அந்த கதைலாம் கிடையாது. இது எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த ட்ராக்கில் இதில் ஃபாலோ பண்ணுறேன். மற்றபடி வெளியில் நாங்கள் எந்த மதத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும், எந்த ஜாதியில் உள்ளவங்களாக இருந்தாலுமே நாங்கள் சகோதரராக தான் பார்க்குறோம். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளில் இருந்தால் நாங்கள் எல்லாருமே வந்தோம், மனுஷர்கள் எல்லாருமே வந்தாங்கன்னு சொல்லுது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ ஜீசஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அந்த மாதிரி பிடிச்சவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறபடி நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஜீசஸ் கிறிஸ்ட் அவருடைய போதனைகள் ப்ரீச் பிடிச்சனால அவர் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் தவறாக புரிஞ்சிட வேண்டாம், என்னடா எங்கள் மதத்தில் இருக்கிற. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசும்போது எங்கள் கடவுளை பார்த்தல அப்படி கெத்தாக அருவாளை தூக்கிட்டு அப்படி அந்த போஸ்லாம் எப்படி இருக்குது, உங்கள் ஆளை பாரு சிலுவையில் அப்படி பாம்போட தொங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு வந்துட்டு பரியாசம் பண்ணுவானுங்க. ஸோ இது ஆல்ரெடி அங்கேயுமே பண்ணியிருக்காங்க. சிலுவை டைம்லையுமே ஊரெல்லாம் காப்பாற்றினார், இவரை காப்பாற்ற திராணி இல்லை. ஸோ அந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய விட்டுருக்காங்க. ஸோ இது கிறிஸ்டியானிட்டிக்கு பெரிய கிரிட்டிசிசம் கிடையாது. ஸோ சொல்கிறேன், ஸோ நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த வசனத்தின் மூலமாக ஒன்று தெரிகிறது, வீரம். ஓகேவா, பிரேவ், அந்த வீரத்தை குறித்து பார்க்க போகிறோம். வீரம்னா என்னது ப்ரோ? ட்ரூவாகவே இந்த வீரம், அதாவது சொல்லுவாங்க தமிழில் இது நான் கேஸை சொல்லலை, தமிழில் மரம் என்றால் வீரம். ஓகேவா, மறவர்கள் என்றால் வீரர்கள். ஓகேவா, நீங்கள் இது உடனே அந்த சமுதாயத்தை சொல்கிறாங்க நினைக்க வேண்டாம். இதுதான் தமிழில் மரம்னா வீரம், மறவர்கள்னா. ஓகேவா, பைபிள் சொல்லும் அந்த வீரம் மறவர்கள் அப்படின்னா யார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பைபிளில் இயேசு ஒரு விதமான, அதாவது அருவாளை தூக்கிட்டு ஒரு 10 பேரை கொண்டுட்டா வீரமா? ஈஸியாக கொள்ளலாமே. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அருவாளை தூக்கிட்டு ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து போடு, கழுத்தாம்பட்டையிலே போடுன்னா தான் ஈஸியாக போடுமே. அது வீரமா? 10 பேரை கொள்வது வீரமா? பைபிள் அதை சொல்லலை. அதாவது வீரம்னா எல்லாரும் செய்ய முடியறத நானும் செய்கிறது வீரம் கிடையாது. உலகத்தில் எவனாலையும் செய்ய முடியாததை ஒருத்தன் செய்கிறான்ல, அதுதான் வீரம். அவன் தான் மறவன். கரெக்டு தானே? அதுதானே வீரம். எல்லாரும் செய்கிறது கரெக்டு தான், அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓரளவு எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியறத செய்கிறது பேர் பிரேவ் கிடையாது ப்ரோ. ஒருத்தனாலையும் செய்ய முடியாததை ஒருத்தன் செஞ்சு காட்டுறான்ல, தட் இஸ் கால்ட் பிரேவ். ஓகே, இந்த வீரம் எதற்காக இயேசு மனுஷர்களுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கும்போது, அது ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஓகேவா, ஒரு பெண்களோட ஒரு ஆண்களை பலசாலிகளாக படைச்ச காரணம் என்னவென்று அந்த ஆண்டு கொள்ளுங்கள் சொல்கிறது, அந்த பலமாக படைச்ச காரணம்னா ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பிற்காக. ஒரு இராணுவமோ அதனுடைய அவர்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு வீரமாக இருந்தாலும் அவங்க போரில் நிற்கும் போது அவங்களுக்கு எதற்காக அந்த வீரம் இருக்குது, அந்த அத்தாரிட்டியாக நெஞ்சு அப்படி மலத்திட்டு நிற்கிறாங்க, ஜனங்களுக்கு அப்படி அந்த ப்ரொடெக்ஷனை நிற்கிறாங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேவா ப்ரோ? ஸோ நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும், வீரம்னா பாதுகாப்பு இருக்குது மட்டும்தான். ஓகேவா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனோன்னா, ஆனால் நம்ம காலகட்டத்தில் வீரம்னா என்னன்னா, பட்டியல் இனத்துக்காரன் ஒரு பாவப்பட்ட குழந்தைய போட்டு தள்ளுறதுதான் வீரம். அதாவது கிறிஸ்தவர்களை, ஓகேவா, கிறிஸ்தவனுக்கு லைசன்ஸே பைபிளில் திருப்பி அடின்னு லைசன்ஸே கிடையாது. ஓகேவா, வலது கணத்தில் அடித்தா இடது கண்ணை காட்டுதுன்னு சொல்கிற லைசன்ஸ் அவனுக்கு. அவன் திருப்பி எவ்வளோ பவர் கையில் இருந்தாலும் உன்னை அடிக்க முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு சிலுவையில் இருக்கும்போது அவருக்கு அந்த 3 ஆணியை பிடுங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் சொல்லுவாங்க? ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அவருக்கு பிடுங்கிட்டு நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? புரிஞ்சுட்டா? ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனோன்னா, இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்தில் வீரம் என்றால் நிறைய பசங்களை, வாலிப பசங்களை பார்ப்பேன். ஓகேவா, கெத்து ப்ரோ, நாங்கள் அப்படி இப்படி தூக்கி காட்டுவான் அருவாலை பார்த்தியா ப்ரோ, நாங்களாம்
அப்படி உரையை எடுத்து அப்படி வால் எடுத்தால் ரத்த ருசி வருமானது டேய். ஸோ இந்த காலகட்டத்தில் நாங்கள் இத்தனை எஃப்ஐஆர் எங்கள் மேலே இருக்குது, ஓகே, இத்தனை கொலை பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இத்தனை அசால்ட்டு பண்ணியிருக்கிறோம், நாங்கள்லாம் அப்படி அதுவும் ஒரு கொண்டாடுற கூட்டமும் இருக்குது. ஒரு சகோதர சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனை கொண்டுட்டா பேனர் வச்சு கொடியேற்றி கொண்டாடுற கூட்டமும் இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் வீரம் என்றால் என்ன அப்படின்னு இயேசுன்ற தெய்வம், தம்பி வீரம்னா என்னது, பிரேவ் மறவன் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிட்டே இருக்கேன். அது சமுதாயத்தை சொல்ல, தமிழில் மறவன்னா வீரர்கள், ஓகேவா, அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வேதம், பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறதுன்னு கொண்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீரம் பிரேவ்னா என்னென்னா, நான் சொன்னேன்ல, எல்லாராலையும் செய்ய முடியாத காரியத்தை ஒருத்தன் செய்கிறது பேர் தான் பிரேவ்னு சொன்னேன்ல. எல்லாராலையும் ஈஸியாக வெட்டலாம் ப்ரோ, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஈஸியாக ஒரு அருவாள் எடுத்து 10 பேரை போட்டு தள்ளுறது ஈஸி. இதை எடுத்து போடு, கழுத்தில் போட்டால் முடிஞ்சு ஒருத்தனோட டெத், ஓகேவா. பட் எல்லாராலையும் செய்ய முடியாதது என்னதுன்னா, ஒருத்தவனை கன்னத்தில் அடிக்கும்போது அவனை தூக்கி போட்டு மிதிக்க உன்கிட்ட பவர் இருந்தோம், அவனை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறது உன்கிட்ட பவர் இருந்தோம், நீ இன்னொரு கன்னத்தை காட்டுறல்ல, தட் இஸ் கால்டு பிரேவ். இதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது. உன் சத்துருக்களையும் நீ சிநேகி என்று சொல்லிக் கொடுக்கிறது. வாட் இஸ் த ரீசன்? அநேக ராஜ்யங்கள், அநேக சமுதாயத்தில் உள்ளவங்க உருப்படாமல் போன காரணமே இந்த பரிசுத்த வேதாகமம் என்ற அந்த பைபிளை மத புக்காக பார்த்தது தான் காரணமே, ஓகேவா. இது லாஸ், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு லாஸே கிடையாது. இந்த வசனத்தை நீ கை கொண்டாதான் உருப்பிடுவ. வசனத்தை கை கொள்ளாவிட்டால் லாஸ் ஜீசஸ் கிரைஸ்டுக்கோ கிறிஸ்தவனுக்கோ கிடையாது, உங்களுக்கு தான், ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னை ஒருத்தன் கன்னத்தில் அடிச்சிட்டான், ஓகேவா, பதிலுக்கு நானும் அடித்து விட்டேன் என்றால் என்ன ஆகுனா, எங்களுடைய அந்த எதிர் தரப்பில் உள்ளவன் என்ன செய்வானா, மாப்பிள்ள நம்மளுடைய மச்சானையே எவனையோ ஒருத்தன், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அடிச்சிட்டான், தூக்கிடுவோன்ட்டு என்னை போட்டு தள்ளிட்டான்னு வைப்பமே, என்னை போட்டு தள்ளிட்டான். என் தரப்பில் உள்ளவன் என்ன செய்வானா, அடுத்தது அவனுடைய தரப்பில் போட்டு தள்ளிடுவான். இது கண்டினியூட்டியாக அருவா மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் கேடுகட்ட இந்த ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அருவா மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சமுதாயத்தில் அவனை போட்டுட்டான், இவனை போடணும், இவனை போட்டுட்டான், அவனை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முடிவு வரணும் என்றால், நான் இதை வைத்தெரிச்சலோடு சொல்கிறேன், எனக்கு எத்தனை எனக்கு பிடிச்ச இது, ஓகேவா, என்னோட பிடிச்ச குடும்பங்கள், அவ்வளோ அன்பான குடும்பங்கள் இந்த வசனத்தை கை கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் கிடையாது, குடும்பமே கிடையாது. வாஷ் அவுட், இவன் அவனை போடுறான் போட்டு கடைசியில் ஒருத்தனுமே கிடையாது, ஓகேவா. இந்த கண்டினியூட்டி ஸ்டாப் ஆகணும்னா ஒரே வழி, கொலை இல்லை மகனே. கொல்றது ஈஸி, யாரு குழந்தைகிட்ட கொண்டு கொடுத்தாதான் கொல்லுமே. ஒரு கணத்தில் உன்னை அடிச்சிட்டான், ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டானா, வசனம் சொல்லுகிறது, மறு கன்னத்தை அவனுக்கு காட்டு. நீ இப்போ ப்ராப்ளம் இதே இப்படி வச்சுவிடுமே, நீ எனக்கு கன்னத்தில் அடி, அப்படியா மகனே, இந்த கன்னத்தையும் காட்டுறேன், நீ இந்த கன்னத்தில் அடிச்சிட்டேன்னு ஏன், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போன பிறகு அவனுக்கு என்ன தோணும்னா, ஸோ அடிச்சிட்டுமே, அவன் சாரி கேட்பான். புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ பைபிள் வசனம் இந்த கொலைகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை தெளிவாக வாசிக்கிறேன், ஓகேவா. மத்தேயு 5ஆம் அதிகாரம், தெளிவாக காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அது உடனே மத புக்கு மத வீடியோன்னு ஸ்கிப் பண்ணிடாத. நீ வாழ்க்கையில் உருப்படணும்னா இந்த வசனத்தை கீழ்ப்படி. எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ கிங்டம், ஓகேவா, எத்தனையோ சமுதாயம் உருப்பிடாமல் போன காரணம் இதை மத புக்காக பார்த்தது தான். இதை நீ கீழ்ப்படினா லாஸ் கிறிஸ்தவனுக்கு கிடையவே கிடையாது ப்ரோ, உனக்கு தான் லாஸ். நான் வாசிக்கிறேன், கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஓகேவா. அதில் நான் உங்களுக்கு எத்தனை வசனத்துலேருந்து வாசிக்கிறேன், 21ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன், தெளிவாக கேளுங்க, ஓகேவா. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகேவா? சிம்பிளாக சொல்கிறது உங்களுடைய லாங்குவேஜில் புரியணும்னா, இது கொலை செய்யாதிருப்பாயா, கொலை செய்கிறது தான் பாவம்ன்ட்டு பழைய ஏற்பாடில் கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. நீங்கள் கொலை செய்கிறதுக்கு ஸ்டார்டிங் வேர் எங்கேருந்து வருதோ அதையே கில் பண்ணுறாரு ஜீசஸ். ஓகேவா? அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 22ஆம் வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் தன் சகோதரனை நியாயமே இல்லாமல் ஒருத்தன் கோவப்பட்டுட்டான்னு வைங்களேன், ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்றவனுக்கு அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பானா. தான் சகோதரனை பார்த்து நீ வேஸ்ட், வீரனு வேஸ்ட் நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அவன் எதுக்கு ஏதுவாக இருப்பானா, நியாய தீர்ப்பில் ஆலோசனை சங்க தீர்ப்புன்னு ஒன்று உண்டு, அதுக்கு ஏதுவாக இருப்பானா. தன் சகோதரனை பார்த்து மூடனே, டேய் முட்டா பயலே அப்படி நீ சொல்லிட்டனா நீ எரி நரகத்திற்கு ஏதுவாக இருப்பியா. ஓகேவா? ஸோ இதுதான் பைபிள் வசனம். ஓகேவா? ஸோ நீ பலிபீடத்தின் முன்னாடி காணிக்க கொண்டுட்டு வந்தனா, இயேசுவின் இடத்தில் காணிக்க கொண்டுட்டு வந்தனா, உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டுன்னு பார்த்துட்டனா, நீ காணிக்கை அங்கே வச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வா. இந்த வசனத்தோட அர்த்தம் இதுதான். நீ ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உன் காணிக்கையை செலுத்து அப்படின்ட்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கடவுள் சொல்லித்தராரு. அதாவது தம்பி, நீ எங்கேனாலும் எந்த மதத்தில் என்னத்தனாலும் செஞ்சுட்டு போட்டாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்கிறது நிறைய பேர் நீங்கள் அப்படி நினச்சிட்டு தான் போடுவீங்க. பட் இந்த இயேசுன்ற கேரக்டர் நீ உள்ளே போடணும், காணிக்க போடணும், இயேசுக்கு செலுத்தணும் ஆசைப்பட்டேன்னா உன் சகோதரன்ட்ட ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வா. காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் காணிக்கை பெட்டிக்குள்ளே நீ போடு. ஓகேவா? அதுதான் அவரோட பிரீச். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனம், இதெல்லாம் ரொம்ப ஜெம்மான வேர்டு. ஸோ நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 25ஆம் வசனத்தை எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு, கிளாஸ் ஆகிட்டு, நிலச்சண்டையோ ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ், சகோதரர்களுக்குள்ளேயோ பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையோ வாட் எவர் இட் இஸ் ப்ராப்ளம் ஆகிட்டுனா காம்ப்ரமைஸ் ஆயிருன்னு சொல்லுது பைபிள். நீ காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா கோர்ட்டு கேஸுன்னு உன் பொண்டாட்டியோட தாலியை கொண்டு வைக்கிற வரைக்கும் நீ கடைசி காசு கொடுத்து தீர்க்கு மட்டும் அந்த இடத்துலேருந்து போகிற. ஸோ காம்ப்ரமைஸ் ஆயிடுதுன்னு சொல்லுது. ஸோ என்ன உங்களை இப்போ என்ன, உங்களை ஒரு கணத்தில் அடிச்சிட்டான், இன்னொரு கணத்தை காட்டிடுங்க. நீ இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னை எப்படி அடிப்பான், என்னை எப்படி பண்ணு, நீ அருவாளை தூக்கினா உன் குடும்பம் இந்த உலகத்தில் இருக்காது. இவன் அவனை கொல்லுவான், அவன் தரப்பில் இவன் கொல்லுவான். திஸ் இஸ் அ கண்டினியூட்டி. உன்னுடைய வாழ்க்கையில் உருப்படணும் என்றால் நீ ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு. இதுதான் வீரம். ஏன்னா ஈஸியாக திருப்பி அடிக்க முடியும். ஓகேவா? கொலை பண்ணுறது ஈஸி, புரியுதா உங்களுக்கு? திருப்பி அடி வாங்குறது தான் கஷ்டம். சத்துருக்களை சிநேகிக்கிறது தான் கஷ்டம், புரியுதா உங்களுக்கு? அதான் பைபிள் அதை தான் சொல்கிறேன்ல, வீரன்றனோன்னு ப்ரோ இத்தனை பேரை கொண்டுட்டோம், அது வீரம் இல்லை ப்ரோ. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கெத்து அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறீங்கள, உனக்கு ஒருத்தனை கொன்னுட்டனா அதோட பின்விளைவுகள்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒரு பையனை கொன்னுட்டா
ஒரு 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 சகோதரனை கொண்டுட்டா, அவனோட மனைவி விதவையாக்கப்படுறதா இருக்கட்டும், அவன் பிள்ளை அனாதையாகிறதா இருக்கட்டும், அவனுடைய அம்மா அப்பா பிள்ளையற்றவன் ஆகிறதா இருக்கட்டும், அவனோட சொசைட்டியில் அவன் பிள்ளைங்க படுற பாடு, அவன் பொண்டாட்டி கடத்தெருக்கு போயிட்டு வரக்குள்ளே படுற பாடு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? ஈஸியாக கொண்டு போட்டுறீங்களே. என்னுடைய ஜாதி வெறி மண்ணம் குப்பை தொட்டியில் போடு. எது மரம் எது மறவன்? வீரம் என்றால் என்ன ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? வீரம்னா ப்ரொடெக்ஷன். உன்னை அழிக்கிறது பட்டியன். மறவன் ஒன்று கேஸ்ட்டை நான் சொல்லலை, வீரம். ஓகேவா? வீரத்தை பேசிகிட்டு இருக்கேன், தவறுதலாக புரிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். நீ தப்பாக புரிஞ்சிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? மரம்னா வீரம் தமிழில், மறவன்னா வீரர்கள். புரிஞ்சிட்டல? ஸோ உண்மையான வீரம்னா என்ன செய்யணும்னா ப்ரொடெக்ட் பண்ணும் மக்களை. உன்னை அழிக்கிறது பட்டியல் இனத்தில் உள்ளவன் கிடையாது மகனே. உன்னை அழிக்கிறது கார்பரேட். நீ 10 ரூபாய்க்கு நீ 1 ரூபா முட்டாயிலேருந்து 10 ரூபா ஜூஸ் பாட்டில் வரைக்கும் நீ பார்த்துருக்கிறியா? பின்னாடி எவ்வளோ விஷத்தை உன் பிள்ளைக்கு கொடுக்குறான்னு நீ உன் பிள்ளை அப்படி கலராக கேட்குதே கடைக்கு முன்னாடி. அவன் திங்கிற அவ்வளோ கார்பரேட்ஸுமே விஷத்தை தான் விற்கிறான் குழந்தைக்கு. இப்போ நீ காப்பாற்ற வேண்டியது கொல்ல வேண்டியது பட்டியலினத்தில் உள்ளவனை இல்லை மகனே. நீ உண்மையான வீரனாக இருந்தால், நீ உண்மையான மறவனாக இருந்தால் நீ என்ன செய்யணும் என்றால், என்னுடைய கிராமத்தில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கிடையாது, விஷமான கார்ப்பரேட் கிடையாது. இந்த ஜூஸ் இந்த ஒரு மதுபானத்தை ஓச்சி காட்டு. நீ மதுபானத்தையோ இல்லாட்டி அந்த கார்ப்பரேட் குளிர்பானங்களே நீ ஓச்சி காட்டு. அப்புறம் சொல்லு நெஞ்சில் தட்டி, நான் மறவேன், உனக்கு நான் போஸ்டர் ஓட்டுறேன், உனக்கு நான் போஸ்டர் ஓட்டுறேன். ப்ரோ இவர் வீரர், இவர் இந்த கார்ப்பரேட் பிராண்ட் ஆகிய ஒரு இவ்வளோ பெரிய குளிர்பானமாக ஓச்சிட்டார். உனக்கு நான் ஒட்டுறேன் போஸ்டரில். இவர் வீரர், இவர் தான் மறவன். ஏனென்றால் அந்த குளிர்பானம் குடிக்கிறது மூலமாக அநேகருக்கு ப்ராப்ளம் வருது. ஓகேவா? விஷத்தை குடித்தா கேடு தானே. ஜனங்களை பாதுகாக்கிறது தானே வீரம். நீ போட்டு பட்டியல் இனத்தில் ஒன்று கொலை பண்ணுறதா வீரம்? ஈஸியாக கொண்டுலாம் ப்ரோ. ப்ரொடெக்ட் பண்ணுறதான் வீரம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பைபிள் நமக்கு சொல்லி கிடக்குது. சத்துருக்களை சிநேகியுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ப்ரோ இதெல்லாம் கெத்து ப்ரோ. சும்மா கத்தி பார்த்தால ப்ரோ கெத்து ப்ரோ. நாங்கள்லாம் சும்மா எத்தனை அசால்ட்டு பண்ணியிருக்கிறோம், இத்தனை எஃப்ஐஆர் இருக்கிறது என் மேலே. ஸோ கெத்து காட்டுறீங்களே ப்ரோ. ஜெயிலில் வச்சு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு சொல்கிறேன். நீ வெளியில் கத்தி சண்டை போட்டால் மகனே, ஜெயிலுக்குள்ளும் கத்தி சண்டை போடுவாய். அது உனக்கு ஜெயிலுக்குள்ளே கத்தி சண்டை போடுவதில் என்ன பெருமை? எத்தனை கத்தி கூட சண்டை போட்டால் என்ன உன் இடத்துல கேட்பேன். போகிறது ஜெயிலுக்குள்ளே கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இங்கே நாங்கள். ஸோ ப்ரோ அப்போ இயேசு அடி வாங்குற கடவுளா ப்ரோ? இப்படி இயேசு அப்போ அடி வாங்குற கடவுளா ப்ரோ? இப்படிலாம் இருந்தால் அடிச்சுட்டே இருப்பாங்க ப்ரோ, நம்ம வாங்கிட்டே இருக்கணும் ப்ரோ. இல்லை ப்ரோ பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுது. ஓகேவா? நீ எந்த மதத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பிட்டானா, உன்னை இந்த மாதிரி செவுட்டில் அடிச்சிட்டான், வாட் எவர் இட் இஸ், என்னை ஏமாற்றிட்டாங்க, உன் இடத்துல ஏதோ எதுனாலும் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததுனால ஒன்றுமே கொண்டுட்டு போகிறது. இந்த பைபிள் சொல்லி கொடுக்குது. ஒன்றை ஒன்று ஒருத்தனை எடுத்துக்கொள்ள விரும்புகிறானா, உன்கிட்ட ஒரு அடிக்க ஏதோ ஒரு என்ன எடுத்துக்கொள்ள விரும்பினா கொடுத்துரு. அதுதான் பைபிள் சொல்லுதில்ல. அதுக்கு தெளிவாக நான் பின்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? அதாவது இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலேயே 39ஆம் வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சாரி, அதுக்கு மேலே இருந்து சொல்கிறேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று 38 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சரியா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே அப்படின்னு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்படி உண்மையாகவே இந்த குவாலிட்டி இந்த மாதிரி நில ப்ராப்ளமோ ஏதோ ஒரு என்ன வாட் எவர் இட் இஸ் பிரச்சனையாக இருந்தால் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி அவன் ஆசைப்படுறானா, என்னத்தை கொண்டுட்டு போக போகிற, கொடுத்துரு. காம்ப்ரமைஸ். ஏசப்பா தானே சொல்லி தர்றாரு, உன்கிட்ட எடுத்துக்கொள்ள விரும்புகிறவன்ட்ட கொடுத்துரு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு நீதி செய்கிற தெய்வம்னு ஒரு தெய்வம் உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் கோர்ட்டில் போனால் நீதி கிடச்சிரும்,
நோ 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 நான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா? எப்படின்னா, பைக்கில் போயிட்டுருக்கோம், நானும் எங்கள் மம்மியும் பைக்கில் போயிட்டுருக்கும் போது ஒரு சகோதரர், ஓகேவா, நான் நார்மலாக போயிட்டுருக்கேன், ஒரு சகோதரர் வந்து அப்படி கெத்து காட்டுறாராம். அப்படி என்ன அப்படி அணைச்சி அப்படி விட்டு அப்படி ஒரு பைக்கில் அப்படி பண்ணிவிட்டு பின்னாடி பஸ் வந்துட்டு இருக்கு ஸ்பீடாக, நல்லா ஹை ஸ்பீடில் பஸ் வருது. இவன் ஜெர்க் கொடுத்தே நான் இப்படி பண்ணிவிட்டு அவன் போயிட்டான், ஓகேவா? கொஞ்ச நாள் கர்த்தர் கிருபையினால உயிரோடு வந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். செம்ம டென்ஷன் எனக்கு. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, யாருன்னே தெரியாது. நான் ஒத்தையெல்லாம் பரவாயில்ல, எங்கள் அம்மா வேறு பின்னாடி இருக்குது, கொலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகிறான். ஸோ அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க ஓரளவு. அவன் போயிட்டான். நான் இயேசுவை நோக்கி அன்னைக்கு எனக்கு முன்ன பின்ன ப்ராப்ளம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, முன்ன பிள்ளை வாய்ப்பு தகராறு, என்னை இது கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு போகிறேன். கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவை நானும் காலி. எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஒரு என்ன பின்னாடி ஒரு தாய் இருக்கும் போது தாங்கவே முடியல எனக்கு அந்த சிச்சுவேஷன், ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ண ஏசப்பாடு என்ன ஆண்டவர் இப்படிலாம் இருக்கிறாங்களே, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்தது பொங்கல் லீவா இல்லாட்டி அது பொங்கல் டைமா இல்லாட்டி தீபாவளி டைமான்னு தெரில. அவர் வந்து அவரை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது, ஆனால் அவன் கேரக்டர் எப்படின்னா, அதாவது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் ஏதோ வெளியில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து அவன் தான் எனக்கு தெரியாது, ஓகேவா? அவர் தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு தெரியாது. அவன் பொங்கலாக ஏதோ ஒரு லீவுக்கு ஜாலியாக ஊரில் வந்து கொண்டாடலான்னு வந்திருக்கான் போல். ஸோ நம்மகிட்ட குரண்டை எழுத்துட்டு போயிட்டான் போகிற வழியில். ஸோ அவன் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது காஸ்பல் சொல்லுவோம்ல ஏசப்பா பற்றி. ஸோ அவனுக்கு அந்த காஸ்பலாக இருக்கட்டும் அந்த மாதிரி காரியங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் நாங்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவனுக்கு நான் தான் அவன் தெரியாது, இவனுக்கு ஸோ 2 பேரும் தெரியாது, புரிஞ்சிட்டா? ஏன்னா பைக்கில் போகும்போது முதுகு தான் தெரிஞ்சு எனக்கு. ஸோ அவனுக்கு நான் தான் அந்த பையன், எனக்கு கொல்ல பார்த்தாலும் அவன் தெரியாது. ஸோ அவன் வந்து போயிட்டுருக்கான். ஸோ அவனோட கஷ்டத்தை சொன்னான், இந்த மாதிரி ப்ரோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு ப்ரோ. என்ன பிரச்சனை ப்ரோ? நான் பொங்கலாக ஏதோ ஒன்று தீபாவளியோ கொண்டாடலான்னு ஊருக்கு வந்திருந்தேன், இந்த மாதிரி அவன் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக பண்ணும்போது அவனுக்கு ஒரு 7 எஃப்ஐஆரான். பெரிய கை அவர் தாதா மாதிரி வச்சுக்கோங்கண்ணே ஊரில். அந்த தாதாவுக்கு என்ன சம்பவித்தது என்றால், குடிக்க பெயர்வான போல டாஸ்மாக்கு சம்பந்தமே கிடையாது. இவனுக்கும் அந்த தரப்புக்கும் ப்ராப்ளம் ஆன பிறகு காரை விட்டு ஒரு அடி அடித்தாங்கண்ணா. நம்மளை ஒருத்தன் இப்படி ஸ்கிட் பண்ணி கொல்ல பார்த்தாலும் ஒருத்தன் காரை வச்சு கொண்டு அடித்த அடியில் கொண்டு அப்படி தூக்கி போட்டு அடித்து, போலீஸ்லாம் நீ ஊர்லேயே இருக்கக்கூடாது ஓடி போயிரு சொல்கிறேன். அவனே ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடலாம் தான் ஊருக்கு வந்தான். அந்த இடத்துல அப்படி குரண்டை எடுத்துகிட்டு போனான்ல, எனக்கு தெரியாது இதெல்லாம் நடந்துச்சு. நான் அப்படி போய் விழுந்தானா. அது மட்டும் இல்லாமல் அவன் ப்ரோ இதெல்லாம் எடுத்து விடு ப்ரோ, மண்ணாக இருக்குது ப்ரோ, வலிக்குது ப்ரோ, அப்படி நொண்டி ஒரு மாதிரி வரான். செம்ம அட்டி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா, ப்ரோ நீ அன்னைக்கு அந்த இடத்துல பண்ணது நீ தானே, நீ தானே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் நீ தான் போனியா அப்புறம் கேட்டேன். ஆமாம் ப்ரோ. ஏன்டா கொலை பண்ண பார்த்தியாடா கொஞ்ச நேரத்தில்? ஸோ நான் இது உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் அந்த ஃபெஸ்டிவலே கொண்டாட முடியல. அவன் ஊரை விட்டு அவன் வெளியே போயிட்டுருக்கான் பஸ்ஸில், ஓகேவா? என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ நான் அவனை ஒன்றுமே செய்யலை, ஓகேவா? அவனை நான் போய் அடிக்கணுமோ மீன்ஸ் அவனுக்கு ஒரு மாதிரி வந்துச்சு, நிறைய விதமான வந்துச்சு. அப்படி சிலுவையில் சிமியோன் இருக்கும்போது, அப்படி இயேசு சிலுவையில் இருக்கும்போது இறங்கி வான்னு சொன்ன மாதிரி பழைய சிமியோன் லைட்டாக அப்படி வெளியே வந்தார் இறங்கி. ஸோ பட் நீங்கள் வந்து பைபிளில் ஒரு வசனம் தெளிவாக இருக்குது. அவருக்கு வந்து நீதிக்கா நியாயத்துக்கான்னு தெரியல, ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எறிகிற தீயை அணைக்காமலும் இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டு. நீ ஒரு வேளை கணத்தில் இந்த கணத்தை காட்டு, நீ உன்னை இந்த கணத்தை அடிச்சிட்டான்னு இந்த கணத்தை காட்டு, உன் இடத்தெல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறானா கொடுத்துரு, ஒன்றத்தையும் கொண்டுட்டு போக போகிறதில்ல. உன்னை ஏமாத்திட்டானா நீ பண்ணு. பழி வாங்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, ஓகேவா? பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஒரு செய்தி சொல்லுகிற ஒரு தெய்வம் உண்டு, ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற தெய்வம். நீ ஏசுக்கிட்ட போய் முட்டங்கால் போட்டு நீ ஒரு சொட்டு கண்ணீர் ஏசப்பா அப்படின்னு நீ கூப்பிட்ட என்றால் உனக்காக பட்டயத்தை தூக்குறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு. என்கிட்டலாம் ஒருத்தர் ஃபோனை போட்டு உன்னை துண்டு 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 துண்டா வெட்டிடுவேன்னு சொன்னாள், இன்று தேடியும் காணாதிருப்பாய்.
அப்படின்ற வசனத்தின்படி இன்னைக்கு அந்த ஆளை நான் தேடினாலும் காண முடியாது. உன்னோடே போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளானார்கள் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. உனக்காக நியாயம் செய்கிற, உனக்காக பழி வாங்குகிற ஒரு தெய்வம் உண்டு. ஒருவேளை நியாய ஜட்ஜ்மெண்ட் உலக பிரகாரத்தில் பணத்தை கொடுத்து ஏமாத்திரலாம், ஜட்ஜை ஏமாத்திரலாம், காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். பட் நீ ஏசுகிட்ட முட்டங்கால் போட்டு ஏசப்பான்ட்டு ஒரு எளியவன் கண்ணீர்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா பட்டயத்தை தூக்கி நியாயம் தீர்க்கிற இயேசு ஒருவர் உண்டு. இது என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு என்னெல்லாம் போட்டு தள்ளணும்னு நினச்சவன் இன்னைக்கு உலகத்திலே கிடையாது. என் மேல் எழும்பினவர்களை எனக்கு கீழாக மடங்கடித்த தெய்வம் உண்டு. ஸோ உங்களை ப்ரோ இயேசுக்கிட்ட வந்தால் இந்த கணத்தை காட்டுறோம், இந்த கணத்தில் அடிப்பாங்களா ப்ரோ? இயேசுவே சொல்கிறேன், அதுதான் ஏசப்பா தெளிவாக சொல்லிட்டு போவார். பிதாவே இவன் அறியாமல் செய்கிறான், இவன்களை மன்னியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கெத்து ப்ரோ, இதுதான் வீரம். கொலை பண்ணுறதெல்லாம் ஈஸி ப்ரோ, அவ்வளோதான் ஃபினிஷ்ட். இவனை தான் கொலை பண்ணுறது ஈஸி. பட் உன்னை செவட்டில் ஒருத்தன் அடிக்கும் போது இந்த கண்ணத்தை காட்டு, அதுதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம். தூக்கி போட்டு மிதிச்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு உன்கிட்ட பவர் இருந்தோம், நீ இந்த கண்ணத்தை காட்டுறல்ல, அதுதான். நீ இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சா உருப்பிடுவிய. வசனத்தை கீழ்ப்படியல மதம் மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் எங்களுக்கு நோ லாஸ். இந்த வசனம் ஃபுல்லாமே அது நிறைய சொல்கிறேன், எங்களுக்கு லாஸே கிடையாது. வசனத்தை கீழ்ப்படிச்சா உருப்பிடுவேன். இல்லாட்டி எனக்கு பிடிச்ச குடும்பம் எனக்கு கிடையாது. இவன் அவனை வெட்டுறான், அவன் இவனை வெட்டுறான், டோட்டல் வைப் ஆயிடுது குடும்பம். ஸோ திஸ் ஃபார்முலா கை கொள்ளுங்க. கெத்து, வீரம், மறவன் என்றால் ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஓகேவா, பாதுகாக்கும். பட்டியல் இனத்துக்காரனை போட்டு தள்ளுறது, கிறிஸ்தவனை போட்டு சபை இடிக்கிற, அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரியணும் உனக்கு. எங்கே உன் பவரை போய் நீ எங்கே காட்டணும்னா கார்பரேட்டுக்கிட்ட போய் காட்டு. எந்த சமுதாயத்தையும் எதையும் புண்படுத்துவதற்கு நோக்கம் இல்லை. புண்பட்டனா வாங்கிக்கோ, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. இல்லை, நான் வசனம் பேசும்போது உனக்கு வலிச்சிச்சுன்னா நான் என்ன செய்கிறது? நான் பியூராக வசனத்தை தானே தியானிக்கிறேன். யோசிச்சு பாரு, இந்த வசனத்தை பேசும்போதே குத்துதே, குடையுதே, வலிக்குதே, நம்மளையே தாக்குறானேன்னு இருக்குது. ப்ரோ இவ்வளோ ஓவராக பேசாத ப்ரோ, அப்படியே கொஞ்சம் அன்பா இயேசு மாதிரி கிருபையாக நிறந்தவர் இயேசு அன்பு அல்லேலூயா சொல்லு. ஏண்டா இந்த வசனத்தை பேசும்போதே உனக்கு வலிக்குதே. இந்த வசனத்தை எழுதினவர் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த வசனத்தோட ஓனர் மேலே நிற்பாரு. அவருக்கு முன்பாக நீ எப்படி நிற்ப? கொலை செய்யாதிருப்பாயாகனா கிரியேட் பண்ணது ஜீசஸ்ரா. என்ன உலகத்தில் உள்ள ஹோல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணது ஜீசஸ். அவர் சொல்லுவாரு கொலை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஸோ மன்னிச்சிருங்க, என்னத்தை கொண்டுட்டு போகிறோம்? ஏசு சொன்னார்ல, சிலுவையில் அடித்து அவன் கொண்டுட்டான். அவன் தெரியாமலா கொண்டா? ஏசுநாதரை சொல்லுங்க, ஏசுநாதரை தெரியாமலா கொண்டாங்க? எப்பா கொலை நீ தெரியாமலா செய்வ? தெரியாமல் செய்கிறது ஒன்று இருக்குது. அவன் கொண்டு சிலுவையில் தொங்க விட்டுருக்கான். ஏசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது இயேசு, லூக்கா 5:23 34 வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்டு விட்டு பொழைச்சி போட்டு. இதுதான் பைபிள் சொல்லித் தருது. கீழ்ப்படிந்தால் உருப்படுவீர்கள், இல்லை என்னையா கையை வச்ச வைப்பாயிருவேன். நீ ஏசப்பா சமூகத்தில் போ. ஒருத்தன் உன்னை துன்பப்படுத்துகிறான், துக்கப்படுத்துகிறான், ரொம்ப போராடுறான் ப்ரோ, ஏசுகிட்ட போய் ஒரு சொட்டு கண்ணீர் வடி ப்ரோ. ஏசப்பா வச்சு செய். எந்த மதத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஏசுகிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் வடி. நியாய தீர்ப்பு எப்படி பண்ணுவார்னு பாரு. ஏன்னா அப்படி ஜர்க்கு தான் கொடுத்தான், தூக்கி அடிச்சிட்டாரு காரை வச்சு. அவனுக்கு நம்ம காஸ்பல் சொல்லியும் கிருபை செஞ்சு அவனுக்கு ப்ரோ வலிக்குது ப்ரோ, இதெல்லாம் எடுத்து விடு ப்ரோ, அந்த மண்ணெல்லாம் எடுத்து விடு ப்ரோ.
அவனுக்கு மெடிக்கேட் பண்ணுற ஒர்க் வரைக்கும் பண்ண வச்சிட்டார். சொல்கிறது புரியுதா? உன்னெல்லாம் வெட்டு 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 வெட்டுன்னு சொன்னவன் மண்டையெல்லாம் உடச்சி படுக்க வச்சிட்டார். ஸோ பயங்காட்டலை பழி வாங்குதல்னா ஸ்பெஷலிஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நீ கொண்டனா நீ அப்புறம் ஜெயிலில் இருக்கணும். உன் பொண்ணு சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனை எதுக்கு? உனக்கு எஃப்ஐஆர் போடாமல் போலீஸ் கேஸ் ஆகாமல் உனக்கு மேலே இருந்து ஒரு ஹெவன் என்கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. ஏன்னா பழி வாங்கிறது எனக்குரியது, நான் பதில் செய்கிறேன். உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் செஞ்ச மனிதர்கள்லாம் இல் பொருளானார்கள்னு சொல்லி உனக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஏசு இருக்கும்போது நீ எதுக்கு வேஸ்ட்டாக அவன்கிட்ட சண்டை போடணும்? ஏன்னா திட்டுறியா, கெட்டார்த்த போடுறியா, அடிக்கிறியா, செவுடு எவ்வளோ அடிந்தா நான் சந்தோஷமா? அவ்வளோதான் பாய், நீ நல்லாரு நானும் நல்லா. என்ன ஒரு அடி நிலமா வச்சுக்கோ. ஏன் நீ உயிரோட இருந்தால் நிறைய சம்பாதிச்சிருவிய, ஒரு அடிக்கு சண்டை போட்டு செத்துருவியல வெட்டிட்டு. உயிரோட இருந்தால் நிறைய வாங்கிக்கலாம் ப்ரோ, அசட்ஸ். ஸோ சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த கேரக்டர் மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் பரிசுத்த வேதாகம் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு வாசனத்தில். சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். புரியுது அர்த்தம்? அதுக்கு இந்த சாந்த குணமாக அடிக்கும் போது திருப்பி வாங்கிட்டு பண்ணிச்சு இப்படி இருந்தனா நீ தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான்னு பைபிள் சொல்லுது. இதுக்கு ஆப்போசிட்டு பார்த்தோன்னா சாந்த குணம் இல்லாதவர்கள் பாக்கியவான் கிடையாது. நீ பூமியிலே நிலை நிற்க மாட்ட. புரியுதா? ஸோ சாந்த குணம் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ என்னத்தை கொண்டுட்டு வந்தோம்? ஒன்றுமே கொண்டு வரல. ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்க ஏசப்பா கிருபை செஞ்சுருக்கிறாரு. இதன் மூலமாக நீங்கள் இதை மத புக்கு அப்படிலாம் எடுக்க வேண்டாம். ஸோ வாழ்க்கையில் உருப்படணும்னா கீழ்ப்படிங்க, உங்களுடைய விருப்பம். கீழ்ப்படியாதும் நான் என்னுடைய கடமை அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதிகன மகிமையும் இயேசுவுக்கே உண்டாகட்டும்.